أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. தலையை தூக்கி இப்படி வச்சுக்க, கேமரா பார்த்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். நபியே, மிக்க மேலானவனாகிய உம்முடைய இறைவனின் திருப்பெயரை துதி செய்வீராக. அவன் எத்தகையவென்றால் படைப்புகள் அனைத்தையும் படைத்து பிறகு அவற்றை செவ்வாய்ப்படுத்தினான். இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் அவற்றுக்கு வேண்டியவற்றை அவன் நிர்ணயம் செய்து பிறகு அவற்றின் பால் வழிகாட்டினான். இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் பிராணிகளுக்கு தீவனத்தை வெளியாக்கினான். பிறகு அதனை உலர்ந்த கருத்த குலங்களாய் ஆக்கினான். நபியே, விரைவில் உமக்கு ஜிப்ரீல் மூலம் குரானை நாம் ஓதி காட்டுவோம். பிறகு அதனை நீர் மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறிவான். மேலும் ஈருலக நன்மைகளை செய்ய இலகுவானதன் பால் உமக்கு நாம் எளிதாக்குவோம். எனவே உபதேசம் பலனளிக்குமானால் நீர் உபதேசம் செய்வீராக. அல்லாஹ்வை அஞ்சுபவர் விரைவில் உபதேசம் சேருவார். மிகுந்த துர்பாக்கியமுடையவனோ அதை விட்டு விலகிக் கொள்வான். அவன் எத்தகையவென்றால் மிக பெரும் நெருப்பில் அவன் புகுவான். பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், நிம்மதியாக வாழவும் மாட்டான். பாவங்களை விட்டும் தம்மை பரிசுத்தப்படுத்தியவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார். தம் இறைவனின் திருப்பெயரை அவர் தியானம் செய்து பிறகு தொழுதார். எனினும் உலக வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்கள். ஆனால் மறுமை வாழ்வுதான் சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும். நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இப்ராஹிம் மூசாவுடைய ஆகமங்களிலும் இருக்கிறது. கேமரா கரெக்ட் பண்ண சொல்லுங்கள். அவர்கிட்ட கேமரா கரெக்ட் பண்ண சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن.
وقال تعالى: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من أهلي هارون أخي أشدد به أزري كي نسبحك كثيرا ونذكرك كثيرا. قال رسول الله صلى الله عليه وسلم: كلم الناس على قدر عقولهم رب اشرح لي صدري ويسر لي أمري வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்திலே நாம் மீண்டும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய வழிமுறை, அழைப்பாளனுடைய பண்புகள் ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, இதற்கு முந்தைய வகுப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் அழைப்பு பணி என்றால் என்ன, அழைப்பு பணியினுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதேபோன்று அழைப்பு பணி செய்யாவிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அறிந்து கொண்டோம். இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல, மாறாக உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே இன்று செயல்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். ஆகவே முஸ்லிம்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொல்லவில்லை என்றால் அல்லாஹ்வினுடைய வேதனை நம்மீது எந்தெந்த விதங்களிலே வரும் என்பதை பார்த்தோம். அதேபோன்று அல்லாஹ்வினுடைய தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன என்பதையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, நாம் அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்றால் தப்லீக் என்றால் என்ன, தாவா என்றால் என்ன, இஸ்லாஹ் என்றால் என்ன, ஷஹாதத் என்றால் என்ன, அதனையும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரும் அதனை ஓரளவிற்கு விளங்கிவிட்டோம். அடுத்து நாம் இந்த பணியை கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும். இதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த அளவிற்கு என்றால், இந்த பணியை, இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணி முஸ்லிம்களில் ஒரு சாரார் மட்டும் செய்தால் போதுமா, அல்லது எல்லா முஸ்லிம்களும் செய்ய வேண்டுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஜனாசா தொழுகை. ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? எல்லா முஸ்லிம்களும் அவரை சென்று அவருக்காக தொழ வைத்து அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அவசியம் அல்ல. மாறாக ஒரு கூட்டத்தார், சில மக்கள் அவரை குளிப்பாட்டி ஜனாசா தொழ வைத்து அடக்கம் செய்துவிட்டால் மற்றவர்களின் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டார், எந்த ஒரு முஸ்லிமுமே அவரை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யவில்லை, அவருக்கு ஜனாசா தொழ வைக்கவில்லை, அவருக்காக அவரை நல்ல முறையில் அடக்கம் செய்யவில்லை என்றால் அந்த ஊரில், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ்விடத்திலே குற்றம் பிடிக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு சில முஸ்லிம்கள் இதனை செய்துவிட்டால் யாருமே குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். அதே போன்றுதான் அழைப்பு பணியா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களில் ஆலிம்கள் மட்டும் அல்லது ஒரு கூட்டத்தார் மட்டும் இந்த பணியை செய்துவிட்டால் போதும், நமக்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ளலாமா என்றால் அவ்வாறு இல்லை. இந்த பணியை பொறுத்தவரை ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டும்.
இந்த பணியை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 12வது அத்தியாயம் 108வது வசனத்திலே கூறுகின்றான், குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீர் கூறுவீராக, இது என்னுடைய பாதையாகும். அதுஉ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன். அலா பஸீரத்தின், தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு. நபியே நீர் கூறுவீராக, இது என்னுடைய பாதையாகும், நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன், தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு. யார்? அன வமனித்தபஅனி, நானும் அழைக்கின்றேன், என்னை பின்பற்றக்கூடிய மக்களும் அழைக்கின்றார்கள். நானும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன், என்னை பின்பற்றக்கூடிய மக்களும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள். ஆக யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் இந்த பணியை செய்தாக வேண்டும். இன்று நம்முடைய நிலை என்ன? நாம் சம்பாதிக்கின்றோம், சாப்பிடுகின்றோம், தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், குடும்பத்தை பார்க்கின்றோம், தூங்குகின்றோம், அனைத்தும் செய்கின்றோம். இந்த பணிகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், தாவா செய்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், குடும்பத்தை காப்பாற்றுகின்றோம், தூங்குகின்றோம், இப்படி இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய அன்றாட பணிகளில் இதுவும் ஒன்றாக ஆகிவிட வேண்டும். ஆனால் இன்று நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? தாவா பணி என்றால் நம்முடைய அன்றாட பணிகளில் ஒன்றல்ல, அதற்காக சிறப்பு நேரத்தை ஒதுக்குவது, அதற்காக நாம் சில மக்கள் மட்டும் சிறப்பு முயற்சியை மேற்கொள்வது, இது போன்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தாவா என்றால் என்ன? அழைப்பு பணி என்றால் என்ன? நாம் நம்முடைய அன்றாட வேலைகளிலே எப்படி தொழுகின்றோமோ, நோன்பு வைக்கின்றோமோ, ஜகாத் கொடுக்கின்றோமோ, அதே போன்று சாப்பிடுகின்றோமோ, தூங்குகின்றோமோ, அதே போன்று தாவாவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக மாறிவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்திலே தாவா என்பது ஒரு அம்சமாக இருந்தது. அவருடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. ஆகவேதான் எங்கு சென்றாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை செய்வார்கள். எந்த அளவிற்கு என்றால் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அழைப்பு பணி செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலம் மக்காவில் மக்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் மக்கள் ஏற்றார்கள். அதிலும் குறிப்பாக பலவீனமானவர்கள், அடிமைகள், ஏழைகள், இவர்கள் தான் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலம் இங்கு மக்களை அழைத்து அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இங்குள்ள பெரும்பாலான தலைவர்கள் எல்லாம் நிராகரித்து விடுகின்றார்கள் என்பதற்காக மக்காவிலிருந்து தாயிஃப் நகரத்திற்கு செல்லுகின்றார்கள். தாயிஃப் என்பது என்ன? ஒரு மலை பிரதேசம். அந்த மலையிலே இன்று செல்லுவதற்கு அருமையான ரோடுகள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது வெறுமனே மலைதான். அந்த கரடு முரடான மலையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அடிமை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடந்தே செல்லுகின்றார்கள். அங்கு சென்று விட்டார்கள். அந்த தாயிஃப் நகரத்திற்கு, மலை பிரதேசத்திற்கு சென்று விட்டார்கள். ஏறத்தாழ 90-95 கிலோமீட்டர் மக்காவிலிருந்து தாயிஃப் நகரம் என்பது. அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த மக்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே என்ன செய்தார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் பிறகு நான் விளக்குவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை நான் எடுத்துச் சொல்லுவேன். அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைத்த கொடுமையின் காரணமாக அவர்களுடைய உடலிலிருந்து இரத்தம் வழிகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலிலிருந்து இரத்தம் வழிந்து அவர்களுடைய காலணியிலே உறைந்து விட்டது.
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கிருந்து அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் திரும்பி கீழே வரும் பொழுது, அந்த மலையை விட்டு அந்த ஊரை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்திலே சென்று அமருகின்றார்கள். ஓய்வெடுப்பதற்காக அங்கு சென்று அவர்கள் உட்காருகின்றார்கள். அந்த திராட்சை தோட்டம் யாருடையது? மக்காவிலே இருக்கக்கூடிய உத்பா என்ற குறைஷி குல தலைவர்களில் ஒருவனுடைய, உத்பா மற்றும் ஷைபா இருவரும் சகோதரர்கள், அவர்களுடைய தோட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து அமர்ந்ததை பார்த்துவிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இறக்கப்பட்டு அவர்களுடைய அடிமையிடத்திலே ஒரு திராட்சை குலையை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அவர்களுடைய அடிமையிடத்தில் ஒரு திராட்சை குலத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அவர்களுக்கு சென்று சாப்பிடுவதற்கு கொடுங்கள். அந்த அடிமை கொண்டு வந்து கொடுக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வாங்கி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுகின்றார்கள். உடனே அவர், நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீர்கள் என்று அவர் கேட்கின்றார். அல்லாவின் பெயரை கொண்டு நான் சாப்பிட்டேன் என்று சொல்லுகின்றார். அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமையிடத்திலே உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார். அவர், என்னுடைய பெயர் அத்தாஸ் என்று பதிலளித்தார். எந்த ஊரை சேர்ந்தவர் என்று கேட்கின்றார். நான் நைனவாவை சேர்ந்தவன் என்று சொல்லுகின்றார். நைனவா என்றால் என்னுடைய சகோதரர் யூனுஸ் தூதராக அனுப்பப்பட்டாரே அந்த ஊரா என்று கேட்கின்றார். ஆம், யூனுஸை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அல்லாஹ்வினுடைய தூதர் தான், அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கின்றான் என்று பதிலளிக்கின்றார்கள். அதற்கடுத்து அவருக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். இறுதியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கின்றார்கள் என்று பாருங்கள். தாயிஃப் நகரத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு சென்றார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அடித்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலிலிருந்து ரத்தம் வழிந்து அவருடைய காணலிலே உறைந்து விட்டது. கடுமையான வலி, வேதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒருவரை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அடிபட்டிருக்கின்றது. முதலிலே மருந்துகளை நாம் மருத்துவமனைக்கு செல்லலாம் அல்லது மருத்துவம் பார்க்கலாம், மருந்துகளை வைத்துக் கொள்ளலாம், 2 நாள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம், அதற்கடுத்து அழைப்பு பணி செய்யலாம் என்று நினைத்தார்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இல்லை. ஆக தஅவா பணி என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இருந்தது. சஹாபாக்களும் இப்படித்தான். அழைப்பு பணி என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கடுத்து அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு எடுத்துச் சொல்ல 6 நபர்கள் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு செல்லுகின்றார்கள். அங்கே மக்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரே வருடத்திலே ஏறத்தாழ 99 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுடைய தோழர்களும் சரி, முழுக்க அழைப்பு பணியை தங்களுடைய வாழ்க்கையின் அம்சமாக வைத்திருந்தார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதனை தனிமைப்படுத்தி விட்டோம். தாவா பணியை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தனிமைப்படுத்தி விட்டோம். ஆகவே அழைப்பு பணி என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் நாம் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தாவா பணி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன? எந்த விஷயம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும்? நபிமார்களிடத்திலே எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவா பணியில், அழைப்பு பணியில் குர்ஆனிலே அல்லாஹ் நம்மை எவ்வாறு பக்குவப்படுத்துகின்றான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு முன்னால் வந்த தூதர்களாக இருக்கட்டும், அந்த தூதர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அழைப்பு பணி செய்வதற்காக அவர்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சிறப்பம்சங்களை கொடுத்திருந்தான். தூதர்களுக்கு அல்லாஹ் சில சிறப்பம்சங்களை கொடுத்திருந்தான்.
எப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை அல்லாஹ் வழங்கியிருந்தான்? எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்ன? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றான்? அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பம்சம் என்ன? குர்ஆனை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். வேறு அதுபோன்று இதற்கு முன்னால் வந்த தூதர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்களை கொடுத்தான்? பொறுமையாக இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வினுடைய பாதையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். இப்படி பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள். ஆனால் ஒரு சில சிறப்பம்சங்களை பார்த்தால் எல்லா நபிமார்களிடத்திலும் அது இருக்கும். குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான். தடியை போட்டால் பாம்பாக மாறுவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான். நெருப்பை குளிர்ந்ததாக அல்லாஹ் ஆக்கியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான். குஷ்டரோகிகளை குணப்படுத்துவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். இப்படி எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான அற்புதத்தையும் சிறப்பம்சத்தையும் வழங்கியிருந்தான். ஆனால் எல்லா நபிமார்களிடத்திலும் ஒரு சேர இருந்த ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? பொறுமை. வேற நல்ல முறையில் எத்தி வைப்பது. வேற வேற என்ன இருக்கும்? நற்குணங்கள். வேற இவை அனைத்தும் இருக்கு. இதோடு மிக முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுப்பது இந்த தாவா பணியை செய்வதற்காக தைரியம். அல்லாஹ் நபிமார்களுக்கு என்ன செய்கின்றான்? தைரியத்தை வழங்குகின்றான். தைரியம் இல்லாமல் இந்த பணியை செய்ய முடியாது. எப்படி? உதாரணத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 950 வருடங்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நாம் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம், திருத்துவதற்காக, அவரை நேர்வழியிலே நாம் அழைப்பதற்காக மார்க்கத்தை எடுத்து சொன்னால், அல்லது ஒரு முஸ்லிமே தவறு செய்தால் அவரை திருத்துவதற்காக நாம் சொன்னோம் என்றால் ஒரு விஷயத்தை எத்தனை முறை நாம் சொல்லுவோம்? ஒரு தடவை சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம், 3 முறை சொல்லுவோம், 5 முறை சொல்லுவோம். அதற்கடுத்து இன்னும் சொல்ல போனால் 10 முறை சொல்லுவோம். அதற்கடுத்து அவர்கள் கேட்கவில்லை என்றால் எக்கேடோ கெட்டு நாசமா போ என்று சொல்லிவிடுவோம். சொல்லுவோமா இல்லையா? ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டே இருந்தார்கள். 950 வருடங்கள் அந்த மக்கள் அடித்தார்கள், அப்பொழுதும் எடுத்து சொன்னார்கள். திட்டினார்கள், அப்பொழுதும் எடுத்து சொன்னார்கள். அந்த மக்கள் அவர்களை மிரட்டினார்கள், அப்பொழுதும் எடுத்து சொன்னார்கள். அந்த மக்களை அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் என்பதற்காக ஓடி ஒளிந்தார்கள், அப்பொழுதும் எடுத்து சொன்னார்கள். காதிலே துணிகளை வைத்துக் கொண்டார்கள், அப்பொழுதும் எடுத்து சொன்னார்கள். தனிமையிலே இருந்தார்கள், அப்பொழுதும் எடுத்து சொன்னார்கள். கூட்டமாக இருந்தார்கள், அப்பொழுதும் எடுத்து சொன்னார்கள். ஆக எல்லா நிலைகளிலும் அவர்களிடத்திலே மீண்டும் மீண்டும் சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு இருப்பதை போன்று 800 கோடி 850 கோடி மக்கள் தொகையா அந்த காலத்திலே இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அன்றைய தினத்தில் எத்தனை மக்கள் இருந்தார்களோ அவ்வளவுதான் அவர்களுடைய சமுதாயம். உலகத்தில் உள்ள மக்கள் தொகையே அவ்வளவுதான். ஆக அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த மக்களை அடித்தாலும் திட்டினாலும் மிரட்டினாலும் பயந்து ஓடினாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றாலும் அவர்களிடத்திலே சென்று அல்லாஹ்வினுடைய செய்தி எடுத்து சொன்னார்கள் என்றால் தைரியம் இல்லாமல் செய்ய முடியுமா? இது தைரியம் இல்லாமல் இந்த பணியை செய்ய முடியுமா? முடியாது. ஆக அழைப்பு பணிக்கு தைரியம் என்பது மிக மிக அவசியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னந்தனியாக காலு நதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். நாம் ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம், அந்த இளைஞருக்கு இப்ராஹிம் என்று பெயர் அப்படின்னான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியாக நிற்கின்றார், அழைக்கின்றார், தன்னுடைய தந்தையை எதிர்க்கின்றார். தன்னந்தனியாக நின்று தன்னுடைய தந்தையை ஒரு பக்கம், அந்த சமுதாய மக்களை ஒரு பக்கம் எதிர்த்து கொண்டிருக்கின்றார், அந்த நாட்டினுடைய அரசனையும் எதிர்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தந்தையை
குடும்பத்தை, சமுதாயத்தை, நாட்டு மன்னரை தன்னந்தனியாக ஒருவர் எதிர்த்து நின்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்றால் தைரியம் இல்லாமல் செய்ய முடியுமா? இது தைரியம் மிக மிக அவசியம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தைரியத்தோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி, இப்படி நிறைய நபிமார்களை எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக நின்று தன்னுடைய குறைஷி குலத்தை எதிர்த்தார்கள், மக்காவாசிகளை எதிர்த்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். யாருக்கும் பயப்படவில்லை. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த தைரியம் இருந்தது. நாமும் அழைப்பு பணி செய்யணுமா இல்லையா? செய்ய வேண்டும் என்றால் இந்த தைரியம் இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் நபிமார்களிடத்திலே எப்படிப்பட்ட தைரியம் இருந்ததோ அந்த அளவிற்கு தைரியம் இருக்கின்றதா? இருக்கா? இல்லை. நம்மிடத்திலே அப்படிப்பட்ட தைரியம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு தைரியத்தோடு இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லிவிட்டு அதிலே ஒரே ஒரு நபியினுடைய சரித்திரத்தை மட்டும் சற்று மாற்றமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எல்லா நபிமார்களும் தைரியத்தோடு இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் சற்று தைரியம் குறைந்தவராக இருந்தார். எந்த நபியை பற்றி அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமா? இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டும் வெளியே அல்லாஹ்விடத்தில் கோபித்து கொண்டு சென்றார்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சமுதாயத்திலே கோபித்து கொண்டு சென்றார் சொல்லி காட்டுறான். அவர் பயப்படவில்லை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். ஒரு நபி மட்டும் பயந்தார், சற்று தைரியம் இழந்தார். அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தைரியத்தை ஏற்படுத்துறான். எந்த நபி? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய நிலை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 28வது அத்தியாயம் 31வது வசனத்திலே கூறுகின்றான், வ அன் அல்கி அஸாக், நபியே நீங்கள் உங்களுடைய தடியை கீழே போடுங்கள். ஃபலம்மா ரஆஹா தஹ்தஸு கஅன்னஹா ஜான்னுன் வல்லா முத்பிரா, தடியை கீழே போட்டதுமே பார்க்கின்றார்கள் மிகப்பெரிய பாம்பாக வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய ஒரு பாம்பாக அது மாறிவிட்டது. பார்த்த உடனே வல்லா முதுபிரன், தன்னுடைய முதுகை திருப்பி கொண்டு ஓடுகின்றார். வலம் யுஅக்கிப், திரும்பி கூட பார்க்கல. தடியை இப்படி போடுறாரு, பாம்பா அது அந்த பக்கம் ஓடுது, ஆப்போசிட் சைடில் ஓடுறாரு. அப்படி ஆப்போசிட் சைடில் ஓடும் பொழுதும் திரும்பி கூட பார்க்கல, இந்த இடத்துல பாம்பு இருக்கா இல்லையா, அந்த தடியா மாறிடுச்சா இல்லை பாம்பு வேற எங்கேயாச்சும் போயிருச்சா என்று திரும்பி கூட பார்க்கவில்லை. இது எப்பொழுது? அல்லாஹ் அவர்களை அப்பொழுதுதான் நபியாக ஆக்குகின்றான். இப்போதான் பேசுகிறான் அல்லாஹ். நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாக அல்லது அப்பொழுதுதான் நபித்துவம் கிடைக்கின்றது. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்திலே குறையாக இல்லை. இது அவருடைய சுபாவத்தை அல்லாஹ் எடுத்து சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட சுபாவத்துடன் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்லுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், யா மூசா அக்பில் வலா தகஃப், மூசாவே நீங்க போங்க, அதை கையிலே எடுங்கள், பயப்படாதீர்கள். இன்னக மினல் ஆமினீன், நீங்கள் அபயம் அளிக்கப்பட்டவர்களில் இருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு முழு பாதுகாப்பு தர்றேன், அந்த பாம்பு கடிக்காது, கையிலே அதனை எடுத்தால் மீண்டும் தடியாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்லுகின்றான். ஆக நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு இந்த அளவிற்கு பயந்த சுபாவம் உடையவராக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? அவர்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்திவிட்டு பிறகு கூறுகின்றான், இதஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான். நபி ஆக்கிட்டான். இப்போ அல்லாஹ் நபி ஆக்கின பிறகு அவர்களிடத்திலே கூறுகின்றான், நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், கால ரப்பி இன்னி அகாஃப் அன் யுகذிபூன், யா அல்லாஹ் அவன் என்னை பொய்ப்பித்து விடுவான் என்று நான் பயப்படுகின்றேன். ஃபிரௌன் இடத்திலே செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு பயமா இருக்குது. என்ன பயம்?
அவன் என்னை பொய்ப்பித்து விடுவான் என்று நான் பயப்படுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனநிலையை குறிப்பிடுகின்றான். ஒரு விஷயம் என்ன, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலும் அவர்கள் பயந்த சுபாவமுடையவர்களாக, மற்ற நபிமார்களை விட சற்று வித்தியாசமாக பயந்தவர்களாக இருந்தார்கள். நபித்துவம் கிடைத்த பிறகும் அவர்கள் சற்று பயந்த சுபாவமுடையவர்களாக இருந்தார்கள். 26வது அத்தியாயம் 12 மற்றும் 13வது வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், கால ரப்பி இன்னி அகாஃபு அன் யுகذிபூன். 26வது அத்தியாயம் 12 மற்றும் 13வது வசனம், கால ரப்பி இன்னி அகாஃப், யா அல்லாஹ் எனக்கு பயமாக இருக்கின்றது, நான் பயப்படுகின்றேன், அன் யுகذிபூன் அவர்கள் என்னை பொய்ப்பித்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகின்றேன், வயضيق صدري ولا ينطلق لساني என்னுடைய நெஞ்சம் சுருங்கி விடுகின்றது, என்னுடைய நாவு பேசுவதில்லை, ஃபஅர்சில் இலா ஹாரூன் ஆகவே நீ ஹாரூனை நபியாக ஆக்கு என்று சொல்லுகின்றார்கள். என்ன செய்ய, ஹாரூனை நபியாக ஆக்கிவிடு, அனுப்பிவிடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்கள். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராவதற்கு முன்பும் தூதரான பிறகும் மற்ற நபிமார்களை விட சற்று வித்தியாசமாக, சற்று தைரியம் குறைந்தவர்களாக இருந்தார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவர்களை பக்குவப்படுத்துகின்றான் என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தாவா பணி அப்படின்னு சொன்னால் நம்முடைய நிலை என்ன? தாவா பணி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அழைப்பணி செய்யணும்னு சொன்ன உடனே நம்ம என்ன தைரியத்தோடு போய் செய்கிறோமா? முஸ்லிம்களாகிய நாம் குறிப்பாக நம்முடைய நாட்டில் இந்தியாவில் அழைப்பு பணி செய்யணும் அப்படின்னு சொன்னால் தைரியத்தோடு போய் இறங்கி நம்ம செய்கிறோமா? அழைப்பு பணி செய்கிறோமா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. செய்கிறோமா இல்லைங்களா? தாவா பணி, நம்ம அழைப்பு பணி செய்யணும் அப்படின்னு சொன்னால் தைரியத்தோடு செய்கிறோமா அல்லது நம்முடைய உள்ளத்தில் பயம் வருதா? எப்படி இருக்குது? பயம் வருது. அதையே பயந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. தாவா பணி செய்யணும்னு சொன்னாலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான அச்சம், பயம். காரணம் என்ன? எந்த ஒரு நபியும் பயப்படலை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை விதித்தானோ அதைத்தான் நமக்கு விதிச்சிருக்கிறான். இப்போ நாம் பயப்படுகின்றோம் என்றால் காரணம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயந்த சுபாவமுடையவர்களாக இருந்ததற்கான காரணம் என்ன? மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாம் ஒரு சுதந்திரமான சூழலிலே பிறந்து சுதந்திரமாகவே வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் அடிமையாக இல்லை, அடிமை சமுதாயத்திலையும் இல்லை, சுதந்திரமாக தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்தினுடைய வம்சத்தில் வந்தாங்க. ஆக இப்படி எல்லா நபிமார்களையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் சுதந்திரமான சூழலிலே பிறந்து அதே வளர்ப்பிலே இருந்து மக்களுக்கு தூதரான பிறகு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். ஆகவே அவர்கள் பயப்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்? ஃபிரௌனுடைய சமுதாயமா? பின்ன பனி இஸ்ராயில். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்? பனி இஸ்ராயில், இஸ்ராயில் கூட்டத்தினர், இஸ்ரவேல் கூட்டத்தினரில் சந்ததியை சார்ந்தவர்கள். இந்த இஸ்ராயில் சந்ததி எப்படி இருந்துச்சு? பனி இஸ்ராயில் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபிரௌன் அவர்களை அடிமைகளாக ஆக்கி வைத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமுதாயத்தில் பிறக்கிறாங்க? அடிமை சமுதாயத்தில் பிறக்கிறாங்க. ஃபிரௌன் அவர்களை அடிமையாக ஆக்கி வைத்திருந்தான். ஆகவே அந்த சமுதாயத்தினுடைய மனநிலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனநிலையை மாற்றுகின்றான். எப்படி மாற்றுகின்றான் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் அல்லாஹ் ஃபிரௌன்ட்ட போங்கன்ன உடனே, யா அல்லாஹ் எனக்கு பயமாக இருக்குது, அவர்கள் என்னை பொய்ப்பித்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன். வலா யضيق صدري ولا ينطلق لساني என்னுடைய உள்ளம் சுருங்கி விடுகின்றது, நெஞ்சம் சுருங்கி விடுகின்றது, என்னுடைய நாவும் பேசுவதில்லை, ஆகவே நீ ஹாரூனை நபியாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதுக்கடுத்து அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், இல்லை நீங்கள் தான் நபியாக போகணும், நீங்கள் தான் நபியாக செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப சொல்லுகின்றான். ஒரு விஷயத்தை திரும்ப சொன்னால் ஒருவருடைய உள்ளத்தில் மாற்றம் வருமா இல்லையா?
மாற்றம் வருமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஏனென்றால் உபதேசம் என்பது மூமின்களுக்கு பலன் அளிக்கும். ஆக நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக பலனை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறான், நீங்கள் தான் நபியா போகணும். கடைசி அல்லாஹ் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் 20வது அத்தியாயம் அந்த கடைசி நிலைகளை அல்லாஹ் குர்ஆனிலே 20வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். 20வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இதஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, மூசாவே நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு முன்னால் என்ன பதில் சொன்னாங்களோ அப்படிப்பட்ட பதில் இப்போ வரல. யா அல்லாஹ் எனக்கு பயமாக இருக்குதுன்னா சொல்ல, அல்லாஹ்விடத்தில் ஒரு நீண்டதொரு துஆ செய்கின்றார்கள். 25 முதல் 35 வரை வரக்கூடிய வசனங்களிலே அந்த துஆவை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கால ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, அவர்கள் கூறினார்கள், என்னுடைய இறைவா என்னுடைய நெஞ்சத்தை நீ விரிவாக்கி விடுவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தை லேசாக்குவாயாக, வஹலுல் உக்ததம் மின் லிசானி, என்னுடைய நாவிலிருந்து முடிச்சு நீ அவிழ்த்து விடுவாயாக, யஃப்கஹு கௌலி, என்னுடைய பேச்சை இவர்கள் புரிந்து கொள்வதற்காக, வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்திலிருந்து நீ எனக்கு ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்துவாயாக, ஹாரூன் அஹி, அது என்னுடைய சகோதரர் ஹாரூனாக இருக்கட்டும், உஷ்துத் பிஹி அஸ்ரி, அவரை கொண்டு என்னுடைய புஜத்தை நீ வலுப்படுத்துவாயாக, வஅஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, இன்னும் நீ என்னுடைய காரியத்தில் அவரை நீ எனக்கு துணையாக ஆக்குவாயாக, கை நுஸப்பிஹக கஸீரன் வ நذ்குரக கஸீரா, நாங்கள் உன்னை அதிகமாக துதி செய்வதற்கும் அதிகமாக நினைவு கூறுவதற்காகவும், இன்னக குந்த பினா பஸீரா, நிச்சயமாக நீ எங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கு, என்னுடைய நாவிலிருந்து முடிச்சு அவிழ்த்து விடு, ஹாரூனையும் என்னுடன் சேர்த்து நீ நபியாக ஆக்கு, அவர் என்னுடைய பிரதிநிதியாக இருக்கட்டும், அவரை கொண்டு என்னுடைய புஜத்தை வலுப்படுத்து என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நான் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டேன். கால கத் ஊதீத சுஅலக யா மூசா, 36வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மூசாவே நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அனைத்தையும் கொடுத்து விட்டான். எப்படி கொடுத்தான்? அல்லாஹ் அவருடைய நெஞ்சத்தை விரிவாக்கி விட்டான், நாவிலிருந்து முடிச்சை அவிழ்த்தி விட்டான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தூதராக ஆக்கிட்டான். இப்போ நமக்கு 2 விஷயத்தை இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்த சுபாவமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் அடிமை சமுதாயத்தில் இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? உலகம் முழுவதிலும் எடுத்துக்கொண்டாலும், குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கொண்டால், முஸ்லிம்கள் என்ன சொல்கிறோம்? நம்ம முஸ்லிம்கள் இந்தியாவில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? அன்று அடிமையாக்கப்பட்டதை போன்று அடிமையாக்கப்படாட்டியும் ஒடுக்கப்பட்டவர்கள் நம்மளே சொல்கிறோம், அடக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படித்தான் நம்முடைய நிலை. ஆக நாம் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருது, நாம் ஒடுக்கப்பட்டவர்களாக, பல வருடங்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக, அடக்கப்பட்டவர்களாக இருப்பதன் காரணத்தால் அழைப்பு பணி செய்யணும்னாலே நம்முடைய உள்ளத்தில் பயம் வந்துடுது. அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே பயம் வந்து விடுகின்றது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு பக்குவப்படுத்துகின்றானோ அவ்வாறு தான் நம்மையும் பக்குவப்படுத்துகின்றான். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பக்குவப்படுத்துறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட திரும்ப திரும்ப நீங்க தான் போகணும்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறதுக்கு தயாராயிட்டாங்க. அதற்கடுத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்க கேட்ட அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்து கொண்டான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுது? அல்லாஹ்விடத்திலே அழைப்பு பணிக்காக நாம் எப்படிப்பட்ட துஆவை செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான். தாவா பணிக்கு நடக்காத ஒன்றை கேட்டால் கூட அல்லாஹ் நமக்கு நடத்தி காட்டுவான். முடியாது, நம்மளால முடியவே முடியாது என்று நினைத்தாலும் அதனையும் அல்லாஹ் நமக்கு செய்து காட்டுவான். எப்படி? நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இவரை தூதராக்குன்னா அல்லாஹ் ஆக்கிடுவானா? அல்லாஹ் ஆக்குவானா? ஆக்க மாட்டான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தூதராக ஆக்கு. அல்லாஹ் தூதராக ஆக்கிட்டானா இல்லையா? ஆக்கிவிட்டான். முடியாததை கேட்டாலும் அல்லாஹ் இந்த பணிக்காக நடத்தி காட்டுவான்.
அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒருத்தரை காமிச்சு யா அல்லாஹ் இவரை நீ தூதராக்கு என்ன தூதராக்குன்னு அல்லாஹ் ஆக்க மாட்டான். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதர் என்பதை அல்லாஹ் டிக்ளேர் செய்து விட்டான். இது அல்லாமல் வேறு எப்படிப்பட்ட துஆவை இந்த பணிக்காக நாம் கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை நமக்கு வழங்குவான் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க. அவங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்து கொண்டு அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், மூசாவே நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கால கத ஊதீத சுலக யா மூசா, மூசாவே நீங்கள் கேட்ட அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வலகத் மனன்னா அலைக மர்ரத்தன் உக்ரா, மூசாவே நாம் இரண்டாவது முறையாக உம்மீது அருள் புரிந்து இருக்கின்றோம். நாம் இரண்டாவது முறையாக உம்மீது அருள் புரிந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்போ இரண்டாவது முறையாக அல்லாஹ் செஞ்ச அருள் என்ன? இந்த துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டான். அவங்க கேட்டதை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ முதல் தடவை அல்லாஹ் என்ன அவர்களுக்கு அருள் செஞ்சான் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அழகான முறையில் பதில் சொன்னார். ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருந்த நேரத்திலே, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்கின்றான். அதற்கடுத்து அவருடைய தாயாரிடத்திலிருந்து அவரை பிரித்து மீண்டும் அவருடைய தாயிடத்திலேயே அல்லாஹ் அவர்களை சேர்த்து விடுகின்றான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இது அவ்ஹைனா இலா உம்மிக மா யூஹா, உம்முடைய தாயாருக்கு அவன் அறிவித்ததை அறிவித்த பொழுது, அனிகதி ஃபீஹி ஃபித் தாபூத், அவரை ஒரு பெட்டியிலே வைத்து நீங்கள் ஆற்றிலே வீசிவிடுங்கள், போட்டுவிடுங்கள். ஃபக்திஃபீ ஃபில் யம் ஃபல்யுல்கிஹில் யம்மு பிஸ்ஸாஹில், ஆறு அதனை கரைக்கு கொண்டு வரும். யஅஹுதுஹு அதுவுல்லி வ அதுவுல்லா, எனக்கும் அவருக்கும் எதிரியாக இருப்பவன் அதனை எடுப்பான். வ அல்கைது அலைக மஹப்பத்தம் மின்னி, உன் மீது அவருடைய அன்பை நான் போட்டுவிட்டேன். வலி துஸ்னா அலா ஐனி, அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபரஜஅனாக இலா உம்மிக, உம்மை நாம் உம்முடைய தாயாரிடத்திலேயே திருப்பி அனுப்பினோம் என்று சொல்லுகின்றான். இது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலில் செய்த அருள். இதிலிருந்து நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்ன விஷயம் தெரிய வருது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிறக்க வைக்கிறான்? இக்கட்டான சூழ்நிலை, ஆண் குழந்தைகள் பிறந்தாலே கொன்றுவான். அப்படிப்பட்ட சூழலில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஆனால் நமக்குத்தான் காலகட்டம் சரியில்லை, அரசாங்கம் நமக்கு எதிராக இருக்கின்றது, அல்லது மக்கள் நமக்கு எதிராக இருக்கின்றார்கள், நான் தாவா பணியை செய்தால் மக்கள் நம்மை அடைத்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள், திட்டுவார்கள், நமக்கு எதிராக மாறிவிடுவார்கள், இந்த காலத்தினுடைய சூழல் சரியில்லை என்பதில் நமக்குத்தான். அல்லாஹ் நாடி இருந்தா ஃபிரௌன் ஆண் மக்களை கொல்லுவதற்கு முன்னாடியே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க செய்திருக்கலாமா இல்லையா? அல்லது அவன் எல்லாத்தையும் நிறுத்தின பிறகு பிறக்க செய்திருக்கலாமா இல்லையா? அப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் பிறக்க வைக்கின்றான் என்றால் அல்லாஹ்விற்கு எதுவுமே கஷ்டமானது அல்ல. அல்லாஹ்விற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. நாமும் அழைப்பு பணி செய்தோம் என்றால் சூழலை அல்லாஹ் நமக்கு தகுந்ததாக மாற்றி கொடுப்பான். சூழல் அல்லாஹ் என்ன செய்யுமா? நமக்கு தகுந்ததாக மாற்றி கொடுப்பான் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ என்னாச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்த்தையும் நபியாக ஆக்கிவிட்டு இதுவரைக்கும் அல்லாஹ் என்ன சொன்னா, இதஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, மூசாவே நீங்க ஃபிரௌன்ட்ட போங்கன்னு இதுவரைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தான். இப்போ என்ன சொல்றான் அல்லாஹ்? இதே 20வது அத்தியாயம் 43வது வசனத்திலே, இதஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான். நீங்க ரெண்டு பேருமே போங்க ஃபிரௌன்ட்ட, அவன் வரம்பு மீறி விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அதுக்கடுத்து இதுவரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? கால ரப்பி இன்னி அகாஃப், யா அல்லாஹ் எனக்கு பயமா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? எனக்கு பயமா இருக்குன்னாங்க. அந்த பயத்தை போக்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்களுடைய துஆவை எல்லாம் ஏற்றுக்கிட்டான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நபியா ஆக்கினா, ரெண்டு பேரும் சேர்ந்து போங்கன்னு சொல்றான். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? சரி ஃபிரௌன்ட்ட போறோம்னு போயிருக்கணும். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? காலா லா தகாஃப், காலா ரப்பனா இன்னனா நகாஃபு அன் யஃப்ருத அலைனா அவ் அன் யத்கா, எங்களது இறைவா
நாங்கள் பயப்படுகின்றோம், அஞ்சுகின்றோம். எப்படி? காலா ரப்பனா இன்னனா நகாஃப், எங்க 2 பேத்துக்குமே பயமா இருக்குது, அவன் வரம்பு மீறி விடுவானோ என்று, அல்லது எங்கள் மீது அநீதம் இழைத்து விடுவான் என்று நாங்கள் பயப்படுகின்றோம். பயப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இன்னொரு ஆளை தூதராகவும் இன்னொருவரையும் தூதராக ஆக்கி இருக்கின்றான். இப்போ 2 பேருமே சொல்றாங்க, யா அல்லாஹ் எங்க 2 பேத்துக்குமே பயமா இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? இவ்வளவெல்லாம் அல்லாஹ் கொடுத்து அதுக்கு அடுத்தும் பயமா இருக்குன்னா, சரி நீங்க போங்க, நான் வேற யாரையாவது நபி ஆக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் அப்படி செஞ்சானா? இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இன்னும் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறான். எப்படிப்பட்ட தைரியம்? அந்த தைரியத்தை கொடுத்த பிறகு உலகத்தினுடைய எந்த ஒரு சக்தியும் அவர்களை ஆட்டிப்படைக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெளிவாகி விட்டது. அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஊட்டச்சத்தை அவங்களுக்கு கொடுக்குறான். அதை கொடுத்த பிறகு தைரியம் தானா அவங்களுக்கு வந்துடுது. அதே தான் அல்லாஹ் நமக்கும் கொடுக்கின்றான். எப்படி? மூசா அலை இஸ்லாமும் ஹாரூன் அலை இஸ்லாமும், யா அல்லாஹ் எங்க 2 பேத்துக்குமே பயமா இருக்குன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சரி போங்க, நான் வேற ஆளு நபி ஆக்குறேன்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? காலலா தகாஃபா, பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்கள் இருவருடனும் இருக்கின்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உங்க 2 பேத்து கூட இருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்கள் இருவருடனும் இருக்கின்றேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துகின்றான். இப்போ இந்த தைரியத்தை ஏற்படுத்தின பிறகு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? கொடுங்கோல் அரசன் ஃபிரௌன், அவனுடைய மந்திரி ஹாமான், மக்களுடைய பார்வையிலே அவர்கள் மிக பெரியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதிலாக அவர்களுக்கு முன்னால் உங்களை அவன் எப்படி நினைச்சுக்கிட்டான்? மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? பலகீனமானவர்கள். இப்போ இவ்வளோ பெரிய மன்னன், அவங்களுக்கு முன்னாடி மூசா அலை இஸ்லாம், ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களுடைய பார்வையிலே மிகவும் பலகீனமானவர்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த கொடுங்கோல் மன்னனுக்கும் அவனுடைய மந்திரிக்கும் அந்த மக்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். அவருடைய பார்வையில் நீங்க பலகீனமா இருக்கிறீங்கல்ல, உங்களுக்குத்தான் நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எடுத்து சொல்லி காட்டுகின்றான். இப்போ அழைப்பு பணி செஞ்சோன்னு சொன்னா, நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? யாருக்கு துணையா இருப்பான்? நமக்குத்தான் துணையா இருப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? பயப்படாதீங்க, நான் உங்களுடன் இருக்கின்றேன். அல்லாவே நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்ன பிறகு நமக்கு பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் தேவையா? நம்ம தாவா பண்ணி செய்யும் போது நமக்கு பாதுகாப்பு தேவையா? எதுவுமே தேவையில்லை. இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்களோட இருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அப்போ உங்களுடைய எல்லா செயல்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்க பேசுறதை எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். நீங்க பயப்படாம போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, அவனுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள், அவனை சத்தியத்தின் பக்கம் நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போ நமக்கும் அல்லாஹ் தான் சொல்றான், நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன். இப்போ நம்முடைய உள்ளத்துல பயம் வேணுமா? தாவா பண்ணி செய்யறதுக்கு பயம் வேணுமா? தேவையில்லை. அல்லாவே நம்ம கூட இருக்கிறான்னு சொன்ன பிறகு வேற என்ன இருக்குது? சரி, இப்போ நமக்கு அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற தைரியம் வந்துருச்சு. எப்போ வரைக்கும் இந்த தைரியம் இருக்கணும்? எப்போ வரைக்கும் இருக்கணும்? பிரச்சனை வர்ற வரைக்கும். பிரச்சனை முடிஞ்சுன்னா தைரியம் போயிருக்குமா? நம்முடைய நிலை என்ன தெரியுமா? தைரியம் அப்படின்றது ஒரு நாள் இருக்கும், அல்லது ஒரு வாரம் இருக்கும், அல்லது ஒரு மாதம் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே குறையும், அதுக்கடுத்து குறையும், கடைசியில் மறுபடியும் தைரியமே இல்லாமல் போயிடும். இப்போ அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க. அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்பான், உதவி செய்வான். நல்ல தைரியத்தோடு இங்கிருந்து கிளம்பி போவோம். அப்படியே நாளாக 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 என்னாகும்? அந்த தைரியம் முழுமையாக சென்றுவிடும். ஆனால் இந்த தைரியம் எப்பொழுது வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து கூறுகின்றான். எப்படி எடுத்து சொல்லி காட்டுகின்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தைரியத்தை ஏற்படுத்தினதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, ஃபிரௌனிடத்தில் போய் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க. பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை அவன் விடுக்கின்றான், கொலை மிரட்டலையும் கொடுக்கின்றான். எதுக்குமே பயப்படல. இன்னா ரசூல் ரப்பிக்,
ரசூலா ரப்பிக், நாங்கள் உன்னுடைய இறைவனின் தூதராக இருக்கிறோம்ப்பா. அவர்கள், நாங்கள் உன்னுடைய இறைவனுடைய தூதர், நீங்கள் என்னதான் சொன்னால் நான் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவோம், நேர்வழியின் பக்கம் வாருங்கள், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதுதான் எங்களுடைய வேலை என்பதை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். கடைசி அவன் ஏற்றுக்கல. அதுக்கடுத்து அல்லாஹ் பல்வேறு விதமான வேதனைகளை கொடுக்குறான். ஃபர்சல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வத் தஃபாதிஅ வத் தம்ம ஆயாத்தி முஃபஸ்ஸலாத், நாம் அவர்களின் மீது வெள்ளப்பெருக்கெடுப்பையும் வெட்டுக்கிளிகளையும் பேன்களையும் தவளைகளையும் இரத்தத்தையும் அவர்களின் மீது நான் வேதனையாக தண்டனையாக இறக்கினோம். 5 விதமான தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்குறான். அப்பவும் அவங்க திருந்தலை. கடைசி அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே இதுக்கு மேலே இந்த மக்கள் திருந்த மாட்டாங்க, இதற்கு மேலே இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சமுதாயமான பனி இஸ்ராயீலை இரவோடு இரவாக அழைத்து கொண்டு சென்று விடுங்கள். 26வது அத்தியாயம் 52வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வஹைனா இலா மூசா அன் அஸ்ரி பிஇபாதி இன்னக்கும் முத்தபஊன். நாம் மூசாவிடத்திலே கூறினோம், மூசாவே நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தை பனி இஸ்ராயீலை இரவோடு இரவாக அழைத்து கொண்டு சென்று விடுங்கள். அப்போ என்ன பண்ணாங்க, இரவோடு இரவாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பவே அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னக்கும் முத்தபாவும், நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள், ஃபிரௌனும் அவனுடைய படையும் உங்களை பின்தொடர்ந்து வரும் அப்படின்றதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயீலை கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது என்ன ஆகுது, எதிர்பாரா விதமாக முன்னாடி கடல் வந்துடுது. போயிட்டுருக்குறாங்க, எதிர்பாரா விதமாக முன்னாடி கடல் வந்துடுது. சரி ரிட்டன் வரலாம் அப்படின்னு பார்த்தா ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அவர்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் முன்னாடி பார்த்தா தண்ணி, பின்னாடி பார்த்தா ஃபிரௌனும் அவனுடைய படைகளும். உடனே அந்த மக்கள் பனி இஸ்ராயீல் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, கால அஸ்ஹாபு மூஸா ஃபலம்மா தரா அல் ஜமான், இரு பெரும் கூட்டத்தையும் அவர்கள் பார்த்ததும், கால அஸ்ஹாபு மூசா, மூசாவின் தோழர்கள் கூறினார்கள், இன்னால முதரக்கூன், நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோன்றாங்க. நாம் பிடிபட்டு விட்டோம் மூசாவே, நாங்கள் எகிப்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அடிமையாத்தான் வாழ்ந்தோம், ஆனால் உயிராவது வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், விடுதலை வாங்கி தர்றேன் விடுதலை வாங்கி தர்றேன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி போனாலும் மௌத்து பின்னாடி போனாலும் மௌத்து, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையே, இப்படி கொண்டு வந்து எங்களை மாட்ட விட்டீங்களே, இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை நீங்கள் தள்ளி விட்டீர்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த சமுதாய மக்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். பனி இஸ்ராயீல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழல்ல, இவ்வளவு இக்கட்டான சூழலிலே மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை, எல்லா மக்களும் பயத்தில் இருக்காங்க, முன்னாடி போனாலும் மௌத்து பின்னாடி போனாலும் மௌத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களும் பயத்தோடு இருந்திருப்பாங்க. அதுதான் இல்லை, அல்லாஹ்வோட அவங்களுக்கு தைரியத்தை ஊட்டிட்டான்ல, அந்த தைரியம் கடைசி வரைக்கும் இருக்குது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், கால கல்லா, என்ன நம்ம மாட்டிக்கிட்டோமா? 61, 62 இதே அத்தியாயம் 61 மற்றும் 62 வசனங்களை அல்லாஹ் கூறுகின்றான், கால கல்லா, நாம் பிடிபட்டு விட்டோமா, மாட்டிக்கொண்டாமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இன்ன மஇய ரப்பி சயஹதீன், நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். எல்லா மக்களும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பயமே இல்லை. காரணம் என்ன? என் இறைவன் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழியை காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள். புரிஞ்சுதுங்களா? ஆக இந்த தைரியம் என்பது கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும், இறுதி வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இறுதி வரைக்கும் நமக்கு இந்த தைரியம் இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எந்த விதமான பயமும் இல்லாமல் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். ஆகவே இந்த தைரியத்தை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்திலே சில தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றான். அழைப்பனை செய்யணும்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்,
தாவா என்றால் என்ன, செய்யாதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து அழைப்பாளருடைய பண்புகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆக அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும், நாம் எவ்வாறு அழைப்பு பணி செய்ய வேண்டும், நம்மிடத்தில் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்க வேண்டும்ன்றதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு போய் தாவா பணி செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க. போனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினார்கள், கடுமையான வார்த்தைகளை கொண்டு ஏசினார்கள், திட்டினார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள். என்ன பரிகாசம் செஞ்சாங்க? இப்போ மக்காவுலையும் தாயிஃப்லையும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த முகம்மதையா அல்லாஹ் போய் நபியாக்குனா, இந்த யத்தீமு அனாதை இந்த முகம்மதையா அல்லாஹ் நபியாக ஆக்குனா, அல்இயாது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இப்படி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள். அதற்கடுத்து அங்குள்ள சிறுவர்களையும் அங்குள்ள ரவுடிகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கல்லை விட்டு அடிக்க சொன்னார்கள். எந்த அளவுக்கு அடிக்க சொன்னான்னா, ஊரை விட்டு துரத்துறது மட்டும் அவங்களுடைய நோக்கம் இல்லை. என்ன நோக்கம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்தே கொன்று விட வேண்டும் என்று நோக்கம். அல்லாஹு அக்பர். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் துன்புறுத்தினார்கள். இதுக்கு முன்னே நான் சொன்னேன், எந்த அளவிற்கு அவர்கள் துன்புறுத்தினார்கள்? அவர்களுடைய புனித மேனியிலிருந்து ரத்தம் வழிந்து அவர்களுடைய காலணியிலே அது உறைந்து விட்டது. அந்த அளவிற்கு அவர்கள் துன்புறுத்தினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு உதவி செய்கிறான். என்ன உதவி செய்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மக்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொன்னீங்க, ஆனால் அந்த மக்கள் உங்களோடு இந்த அளவிற்கு கொடூரமான முறையிலே இரக்கமற்ற முறையிலே நடந்து கொண்டார்கள். இதோ என்னுடன் மலைக்குரிய 2 வானவர்கள் வந்திருக்கிறாங்க. மலைக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ள 2 மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த வானவர்கள் இந்த மக்களை, தாயிஃப் நகர மக்கள் மலை பிரதேசத்தில் இருந்தவங்க, இந்த 2 மலைகளுக்கும் நடுவிலே வைத்து நசுக்கி விடுவார்கள், இவர்களை கொன்று விடுவார்கள். அல்லாஹ்வினுடைய வேதனை இந்த மக்களின் மீது இந்த விதத்திலே இறங்கிவிடும். ஆகவே நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்து இப்படி ஒரு உதவியை செஞ்சான்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஓகேன்னு சொல்லியிருப்போம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அவ்வளோ நல்லவங்களா நம்ம? ஓகேன்னுலாம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, செஞ்சுட்டு வந்து சொல்ல வேணாமான்னு இருப்போம். செஞ்சுட்டு வந்து சொன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். என்கிட்ட போய் கேட்டுருக்கிறீங்களே, ஃபஸ்ட்டு போய் அதை செய்யுங்க, இப்படி தான் நாம் சொல்லி இருப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். முஸ்லிம்களுக்கும் அருட்கொடையாக இருந்தார்கள், அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் அருட்கொடையாக இருந்தார்கள், அவர்களை அடித்து அவர்களுடைய உடலிலிருந்து இரத்தத்தை வழிய வைத்த அந்த மக்களுக்கும், அவர்களை கொலை செய்வதற்கு துணிந்த மக்களுக்கும் அருட்கொடையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் என்னை இதற்காக அனுப்பவில்லை, இந்த மக்களை அழிப்பதற்காக, இவர்களுக்கு வேதனை கொடுப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். இவர்களை அழிக்க வேண்டாம், இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்திற்கு நீ இரக்கத்தை காட்டு,
ஏனென்றால் அவர்கள் அறியாத மக்களாக இருக்கின்றார்கள். என்னுடைய சமுதாயத்திற்கு நேர்வழியை காட்டு, அவர்கள் அறியாத மக்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஆக ஒரு தாயினுடைய பண்பு எப்படி இருக்கணும்? நாம் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது நம்மை திட்டுவார்கள், நம்மை பரிகசிப்பார்கள், ஏளனம் செய்வார்கள், கேலி செய்வார்கள், நம்மை அடிப்பார்கள், ஏன் கொலை செய்வதற்கும் துணிவார்கள். அந்த நேரத்திலேயே நம்ம இரக்கத்தோடு அவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்திலே அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இஸ்லாம் நமக்கு ஒரு தாயினுடைய பண்பாக இதைத்தான் எடுத்து சொல்லுது. ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சிரமங்கள் அழைப்பு பணியில் இருந்ததோ அதில் 1% கூட இன்னைக்கு சிரமங்கள் இல்லை. அல்லாஹ்வின் உதவியை கொண்டு 15 வருடங்களுக்கு மேலாக இந்த அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் யாருமே இந்த பணியை செய்ததற்காக, எதற்காக நீங்கள் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றீர்கள் என்று எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் கோபப்பட்டதில்லை. எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் கோபப்பட்டதில்லை. எதுக்காக நீங்கள் இதை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றீர்கள், அல்லது எதற்காக நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய வேலையை பாருங்கள் என்று கோபப்பட்டதில்லை. அல்லாஹ்வின் உதவியை கொண்டு இதுவரைக்கும் யாருமே அடித்ததும் இல்லை. அடித்தாலும் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் யாருமே அடித்ததில்லை, திட்டியது கூட இல்லை. இன்னும் சொல்ல போனா சில முஸ்லீம் அல்லாதவர்கள் கோபப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா கோபப்பட்டிருக்கிறாங்க? கொஞ்சம் வழி சொல்லிருங்க. எதற்காக கோபப்பட்டிருக்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் கோபப்பட்டதனுடைய நோக்கம் இஸ்லாத்தை சொன்னோம் என்பதற்காக அல்ல. எதற்காக? ஏன் இத்தனை நாள் எங்களுக்கு சொல்லவில்லை என்று. அல்லாஹு அக்பர். இத்தனை நாட்கள் இந்த தூய்மையான மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், இஸ்லாத்தை அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு எடுத்து சொன்ன பிறகு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்லுகின்றார், நான் பல வருடங்களாக இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருந்தேன். குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையும் ஆர்வத்தோடு இருந்தார். குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கும் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எந்த ஒரு முஸ்லிமும் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லவில்லை, எந்த ஒரு முஸ்லிமும் எங்களுக்கு குர்ஆனை கொடுக்கவில்லை. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய தந்தை, நீங்கள் வந்திருந்தால் என்னுடைய தந்தையும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார். 2 வருடங்களுக்கு முன்னால், பல வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னால் வந்திருந்தால் என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றிருப்பார். அவர் இஸ்லாத்தை ஏற்காமலேயே இறந்து விட்டார். இதற்கு நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள் என்று ஒரு முஸ்லிம் அல்லாதவர் சொல்லுகின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு. அல்லாஹு அக்பர். இன்று மக்கள் நம் மீது எதற்காக கோபப்படுகின்றார்கள்? நாம் இஸ்லாத்தை சொல்லுகின்றோம் என்பதற்காக கோபப்படவில்லை, இஸ்லாத்தை ஏன் சொல்லவில்லை என்பதற்காகத்தான் கோபப்படுகின்றார்கள். ஒருவர் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர், தீவிரமாக அதிலே பணிபுரியக்கூடியவர். அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் தான். அவர்கள் அதிலே தீவிரமாக இருந்தாலும் நாம் அவர்களை நம்முடைய சகோதரர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். அவர்களும் நேர்வழி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அவர்களும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆக அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இஸ்லாமின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அவருக்கு சென்று விட்டது. இஸ்லாமின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, முஸ்லிம்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் நீக்கிவிட்டான். ஆக நாம் இஸ்லாத்தை சொல்லாததன் காரணமாகத்தான் இன்று மக்கள் நம்மை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை சொன்னால் நிச்சயமாக மக்கள் நம்மை எதிர்க்க மாட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு மென்மையாக நடக்கணும்? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது,
நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். 20வது அத்தியாயம் 44வது வசனத்திலே பார்த்தோம். அல்லாஹ் கூறுகின்றான், இதஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா. நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான். நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான். 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கடுத்து எப்படி அவங்கள்ட்ட போய் பேச வேண்டும் என்பதை 44வது வசனத்திலே கூறுகின்றான். ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா. நீங்கள் அவரிடத்திலே மென்மையான பேச்சை பேசுங்கள். ஃபிரௌனிடத்திலே நீங்கள் மென்மையான பேச்சை பேசுங்கள். லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. அவன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடும் அல்லது உபதேசம் பெறக்கூடும். நீங்க மென்மையா அவன்கிட்ட பேசுங்க. எதனால? ஒன்னு அல்லாஹ் பயப்படுவான், இல்லைன்னா உபதேசம் பெறுவான். அப்ப கொடுங்கோல் அரசனிடத்திலே நீங்கள் சென்றாலும் எப்படி பேசணும்? இலகுவான முறையில தான் பேசணும், மென்மையான முறையிலே பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வின் புறமிருந்து இருக்கக்கூடிய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் இவர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக ஆனீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி. நீங்கள் கடின சித்தம் உடையவராக, கல் நெஞ்சக்காரராக, கடுகடுப்பான முகத்தை உடையவராக இருந்தால் லன்ஃபது மின் ஹவுலிக், எப்பொழுதோ இந்த மக்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழைப்பணி செய்தார்கள்? மென்மையான முறையிலே, மக்களுக்கு மென்மையான முறையிலே மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். ஆக நாமும் மக்களுக்கு அப்படித்தான் எடுத்து சொல்ல வேண்டும். மென்மையான முறையிலே அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு அழைப்பாளன் யாரை நாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றோமோ அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும்? மென்மையான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு உதாரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தாய் எப்படி மென்மையாக நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இடத்திலே எப்படி நடந்து கொள்வாள்? ரொம்ப அன்பாக பாசத்தோடு நடந்து கொள்வாள். அதே ஒரு தந்தை கொஞ்சம் தாயை விட கடினமாக இருப்பார். ஒரு அழைப்பாளன் தாயை போன்று இருக்கணுமா அல்லது தந்தையை போன்று இருக்கணுமா? தாயை போன்று இருக்கணும். ஒரு அழைப்பாளன் தாயை போன்று இருக்கணும். கடினமுடையவர்களாக இருக்கக்கூடாது. சற்று கூட கடினத்தை நாம் அவர்களின் மீது காட்டக்கூடாது. அதே போல ஒரு டாக்டர் பேஷண்ட் எப்படி நடந்துக்குவாரு? ரொம்ப அன்போடு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் பேசுற பேச்சிலே உனக்கு பாதி நோய் குணமாயிரும். என்ன ஃபீல் பண்ணுவான்? டாக்டர் பேசுற பேச்சிலேயே பாதி நோய் குணமாகிவிட்டதை போன்று அவன் நினைப்பான். அதே போன்று ஒரு வக்கீல் தன்னுடைய எதிர்தரப்பு வாதிட்டு எப்படி நடந்துக்குவாரு? எப்படி நடந்துக்குவாரு? ரொம்ப கடுமையா நடந்துக்குவாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எதிர்தரப்புல சாட்சி சொல்ல வர்றான்னா இவர் பேசுற பேச்சிலேயே பாதி சாட்சி சொல்றது மறந்துடுவான். அந்த அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார். ஒரு அழைப்பாளன் ஒரு மருத்துவரை போன்று இருக்கணுமா, ஒரு வக்கீலை போல இருக்கணுமா? ஒரு மருத்துவரை போன்று இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்? ஒரு தாயினுடைய குணத்தை உடையவர்களாக, ஒரு மருத்துவருடைய பரிவு உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆக அந்த மக்களை அந்த பார்வையோடு தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் நம்மை எதிர்த்தாலும் சரி, அவர்களை இந்த பார்வையோடு தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பிற மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதனை விளக்கி இருக்கின்றார்கள். இப்போ அவர்களிடத்திலே மென்மையான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், கடினமாக நடக்கக்கூடாது. அடுத்து எப்படி நாம் அழைப்பு பணியை செய்ய வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அரை மணி நேரத்தில் இந்த வகுப்பை முடிச்சு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்களா? எப்படி நாம் அழைப்பு பணியை செய்ய வேண்டும், இந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகின்றான். 62வது அத்தியாயம் 2வது வசனத்திலே, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். அவன்தான் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அவர் என்ன செய்கின்றார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி,
அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்றார். வயுஸக்கீஹிம், இன்னும் அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். 4 விஷயங்களை அல்லாஹ் இங்கே சொல்றான். முதலாவது என்ன? அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்றார். அல்லாஹ்வினுடைய வசனங்கள் என்பது என்ன? அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆன். அல்லாஹ்வினுடைய வசனம் என்பது என்ன? அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆன். ஆக தஅவாவினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? குர்ஆனை மக்களுக்கு நாம் ஓதி காட்ட வேண்டும். குர்ஆனை மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். இதுதான் அழைப்பு பணியினுடைய முதற்படி. அழைப்பு பணியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான். நாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கணும். இன்னைக்கு நம்ம தஅவா அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்துவாக இருந்தால் அவருடைய வேதத்திலிருந்து நம்ம ஓதி காமிக்கணும். கிறிஸ்டினாக இருந்தால் பைபிளிலிருந்து நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தாவா என்பது இது அல்ல. தாவா என்பது கிறிஸ்துவர்களாக இருந்தால் பைபிளில் இருந்தோ, இந்துக்களாக இருந்தால் அவர்களுடைய வேதங்களில் இருந்தோ, நாத்திகர்களாக இருந்தால் சயின்ஸில் இருந்தோ எடுத்து சொல்லுவது தாவா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இணை வைக்கக்கூடியவர்கள், இன்று எப்படி இந்துக்கள் சிலைகளை வணங்குகின்றார்களோ அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேதத்தை வச்சு சொன்னாங்க? மார்க்கத்தை சொன்னாங்க? குர்ஆன். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தார்களா இல்லையா? அவர்களுக்கு எந்த வேதத்தை வைத்து சொன்னாங்க? கடவுளை மறுக்கக்கூடிய நாத்திகர்கள் இருந்தாங்களா இல்லையா? எதை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? குர்ஆன்ல ஏதாவது விடுபட்டு இருந்தால் அவருடைய வேதத்தை நம்ம எடுத்து சொல்லலாம். அல்லாஹ் எதையாவது குர்ஆன்ல சொல்லாமல் விட்டுவிட்டால், ஆமா இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு அல்லாஹ் இதை குர்ஆன்ல நமக்கு சொல்லல, ஆகவே இதிலிருந்து தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று இருந்தால் எடுத்து சொல்லலாம். குர்ஆனிலே அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தை பற்றியும் விட்டு வைக்கவே இல்லை. எல்லா மனிதர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வசனத்தையும் நாம் ஆழ்ந்து படித்தோம் என்றால் அதற்கு பின்னால் மனிதர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்றான்? இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யுமினூன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யூகினூன், எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, நம்புகின்றார்களோ, ஃபர்ஸ்ட் சொன்னது ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். அதற்கடுத்து அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பார்த்து எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. லிகௌமி யததக்கரூன், உபதேசம் பெறக்கூடிய மக்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்குது. லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கின்றது. லி உலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கின்றது என்று பல மக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்றான், அவர்களிடத்திலே என்னென்ன தவறுகள் இருக்கின்றதோ, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வேதத்திலே என்னென்ன மாற்றங்களை அவர்கள் செய்தார்களோ அத்தனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்களோ அதனை தெளிவுபடுத்தக்கூடியதான் இந்த வேதம் அல்லாஹ் சொல்றான். எதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்களோ அதிலே அவர்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடியதுதான் இந்த வேதம் குர்ஆன். ஆக இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை ஆக்கி இருக்கின்றான். இப்போ நம்ம எதை கொண்டு தாவா செய்யணும்? குர்ஆனை கொண்டு தான் தாவா செய்யணும். குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு தான் தாவா செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதனைத்தான் கட்டளையிடுகின்றான். குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை வேற எதுவுமே ஏற்படுத்தாது சகோதரர்களே. கேட்பதற்கு வற்றதை சொன்னால் கேட்பதற்கு வேண்டுமானால் சுவாரஸ்யமாக இருக்கலாம், ஆனால் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அது சென்று அடைய வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வினுடைய வார்த்தை மட்டும்தான். குர்ஆன் மட்டும்தான் மனிதர்களுடைய உள்மனதை, அவருடைய ஆழ்மனதை தட்டி எழுப்பும், அவருடைய உள்ளத்தை கவரக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? கடை வீதிகளுக்கு செல்லுவார்கள். சப்தமாக அந்த மக்களிடத்திலே குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். யாரேனும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றால் என்ன செய்வாங்க? குர்ஆனுடைய வசனங்களைத்தான் ஓதுவார்கள். சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு
துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? குர்ஆனுடைய வசனங்களை கேட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? கடுமையான எதிரியாக இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியது எது? அல்லாஹ்வினுடைய இந்த வேதம் தான், குர்ஆன் தான். ஆக இந்த குர்ஆன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. குர்ஆனுடைய வசனங்களை கொண்டுதான் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தையும் மாற்றக்கூடியது இந்த குர்ஆன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது குறைஷி குலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அவர்களை எதிர்த்தார்கள். யார் எதிர்த்தது? குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக எதிர்த்தார்கள். எவ்வளவோ முட்டுக்கட்டைகளை போடுறாங்க, எதிலும் அவர்கள் வெற்றி காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அழைப்பு ஓயவே இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. என்னதான் செய்யலான்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து உத்பா பின் ரபியா என்பவனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசுவதற்காக அனுப்புறாங்க. யார? உத்பா பின் ரபியா. இந்த உத்பா பின் ரபியா என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மிகவும் சொல்வன்மை மிக்கவன். அவன் பேசல மயங்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறந்த பேச்சாளனாக, தன்னுடைய பேச்சால் பிறரை கவரக்கூடியவனாக, ஈர்க்கக்கூடியவனாக இருந்தான். இப்போ உத்பா போனா தான் கரெக்டாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உத்பாவை அனுப்பி வைக்கின்றார்கள். உத்பா அல்லாஹ்வின் தூதர் இடத்துல போகிறான். சில ஆலோசனைகளை சொல்லி அனுப்புகிறாங்க. போய் முஹம்மதே, நாங்கள் குறைஷி குல தலைவர்கள்லாம் சேர்ந்து சில ஆலோசனைகளை செய்திருக்கின்றோம். நீங்கள் அதனை ஒப்புக்கொண்டால் நல்லது, அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டால் மிக சிறந்தது. இல்லைன்னா கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, சரி, என்ன சொல்லுங்க, உங்களுடைய ஆலோசனை என்ன? அவன் கூறுகின்றான், நபியே, இந்த அழைப்பின் மூலமாக நீங்கள் செல்வத்தை விரும்பினால் உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து செல்வத்தை குவிச்சிடுறோம், எவ்வளோ வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த அழைப்பை செய்யாதீங்க, இந்த அழைப்பு பணியை நீங்கள் இதோடு விட்டுருங்க. அல்லது நீங்கள் இந்த அழைப்பின் மூலமாக ஆட்சியை விரும்பினால், உங்களை விட நல்ல மனிதர் எங்களில் யாராவது இருக்காங்களா? இப்போவே நாங்கள் உங்களை ஆட்சியாளராக நியமித்து விடுகின்றோம். இப்பொழுது உங்களை ஆட்சியாளராக நியமிச்சிடறோம், நீங்கள் ஆட்சி செய்யலாம். அல்லது நீங்கள் உயர்ந்த குலத்து அழகிய பெண்களை திருமணம் முடிக்க விரும்புகிறீங்களா? அதுதான் உங்களுடைய இந்த அழைப்பின் நோக்கமாக இருக்குதா? இப்போ லைனில் கொண்டு வந்து நிற்க வச்சிடறோம். எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். மற்றொரு அறிவிப்பில் வருது, உத்பா கூறுகின்றான், முஹம்மதே, உங்களுக்கு ஏதாவது மூளை கோளாறு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் சொல்லுங்க, மிகச்சிறந்த மருத்துவரை கொண்டு நாங்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றோம். இந்த 4 ஆலோசனைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவன் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அப்படியா, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா உத்பா? முடிச்சிட்டேன், உங்களுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசலை. எனக்கு ஆட்சி வேண்டாம், செல்வம் வேண்டாம், பெண் வேண்டாம், எனக்கு எந்த நோயும் இல்லை, எதுவுமே சொல்ல. நேரடியாக என்ன செஞ்சாங்க? குர்ஆனுடைய 41வது அத்தியாயம் சூரா ஹாமீம் சஜ்தாவை ஓதினார்கள். ஓத ஆரம்பிச்சிட்டாங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. 13வது வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைகின்றார்கள். அடைந்ததுமே உத்பா பின் ரபியா கூறுகின்றான், முஹம்மதே, இர்ஹம் அலா கௌமிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே கையை வைத்து சொல்லுகின்றான், இர்ஹம் அலா கௌமிக யா முஹம்மத், முஹம்மதே, உன்னுடைய சமுதாயத்தின் மீது நீ இரக்கம் காட்டு. எந்த விஷயங்களை அவன் கொண்டு வந்தானோ, என்ன எதிர்பார்ப்பிலே அவன் வந்தானோ, அந்த எதிர்பார்ப்பு போய் சென்று விட்டு அவனுடைய முகத்திலே வேறொரு மாற்றம் தெரிந்து விட்டது, அவனுடைய முகம் மாறிவிட்டது. அப்படி என்ன அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான், ஃபைன் அஅரது, நபியே, இந்த மக்கள் புறக்கணித்து விட்டால்,
ஃபகுல் அன்தர்துக்கும் சாயிகத்தம் மிஸ்ல சாயிகத்தி ஆதிம் வ சமூத், ஆது மற்றும் சமூது கூட்டத்தினர் எப்படிப்பட்ட கடும் இடி முழக்கத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட கடும் இடி முழக்கத்தை கொண்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். இதை சொன்னதுமே ஆது சமுதாயம் சமூது சமுதாயம் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதை சொன்னதுமே பயந்து விட்டான். இதை சொல்லிட்டு முகமதேனுடைய சமுதாயத்தின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே எழுந்து போறான். வெளியே குறைஷுகுல தலைவர்கள் எல்லாம் அபூ ஜஹல் அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உத்பா என்ன பதிலை கொண்டு வர்றான், சாதகமான பதிலா பாதகமான பதிலா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தூரத்திலிருந்து அவனுடைய முகத்தை பார்த்ததுமே அவர்கள் சொல்லுகின்றார்கள், உத்பாவினுடைய முகம் மாறியதாக இருக்கின்றது. உத்பாவினுடைய முகம் மாறிடுச்சு, உத்பா நமக்கு சாதகமான பதிலை கொண்டு வரவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். உத்பா வர்றான். வந்ததும் அந்த மக்கள் கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, போனையே என்ன ஆச்சு? அவர் சில வசனங்களை எனக்கு ஓதி காண்பித்தார், அது மனிதனுடைய வார்த்தையே இல்லை, அவரை அவருடைய நிலையிலேயே விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகின்றான். ஆக அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கடுத்து மீண்டும் நிராகரித்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியது எது? அல்லாஹ்வினுடைய வசனங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும் அதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அடிப்படையாக ஒரு இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் எடுத்ததுமே இவ்வளவு புத்தகங்களை தூக்கி கையில் கொடுத்துடக்கூடாது. எடுத்ததுமே அவருடைய கையில் 10-15 புத்தகங்களை தூக்கி கொடுத்துடக்கூடாது. இதெல்லாம் எப்பப்பா நாம் படித்து அதுக்கடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது தெரிஞ்சுக்கிறது என்ற ஒரு ஃபீலிங் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. என்ன செய்யணும்? அவர்களை அமர வைத்து அவர்களிடத்திலே நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். குர்ஆனை கையில் எடுத்து குர்ஆனுடைய வசனங்களை படித்து காண்பிக்க வேண்டும். அடிப்படையாக 3 விஷயங்களை சொல்லணும். முதலாவது என்ன? அல்லாஹ் ஒருவன் என்பதை சொல்ல வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள், அதிலே கடைசியாக வந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது, மறுமை வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும். இந்த 3 சொல்லிட்டோன்னு சொன்னால் கடமை முடிஞ்சிருச்சு. இந்த 3ஐ தெளிவான முறையில் நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ எப்படி எடுத்து சொல்லுவது? அதற்கும் சில வசனங்களை நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறேன். அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, இதற்கு அடுத்து நேரம் கிடைக்கும் பொழுது குர்ஆனை எடுத்து வைத்து அந்த வசனங்களை எல்லாம் படித்து பாருங்க. ஒருவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அந்த வசனத்தை எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அவருக்கு முன்னால் குர்ஆனை வைத்துக்கொண்டு அந்த வசனங்களை கொண்டு நீங்கள் அழைப்பணி செய்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா உங்களுடைய நாவிலே தஅசீரை கொடுப்பான். உங்கள் மூலமாக அல்லாஹ் பலருக்கு நேர்வழியை கொடுப்பான். இப்போ ஃபஸ்ட்டு இஸ்லாம் என்றால் அவர்களுக்கு என்னவென்று நம்ம விளக்கணும். இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு மதம் அல்ல, மாறாக என்ன, இது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு மார்க்கம் என்பதை எடுத்து சொல்லணும். உலக மக்கள் அனைவருக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல, உங்களுக்கும் இது சொந்தமான மார்க்கம். இஸ்லாம் என்ற இந்த அரபி வார்த்தைக்கு சாந்தி சமாதானம் என்று பொருள். அதற்கடுத்து முஸ்லிம் என்று சொன்னால் யார் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் முஸ்லிம் என்று சொல்லப்படும். இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்படுவது, இன்னொரு அர்த்தம் சாந்தி சமாதானம். முஸ்லிம் என்றால் படைத்த இறைவனுக்கு கட்டுப்படுபவன். அப்படி இறைவனுக்கு கட்டுப்படுபவனுக்கு அவனுடைய உள்ளத்திலே சாந்தியும் சமாதானமும் ஏற்படும் என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்து, இறைவன் என்பவன் யார், நமக்கு எத்தனை கடவுள் இருக்க முடிகின்றதை கேட்கணும். கடவுள்னா ஒருவர் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ஒரு இறைவனை நாம் பார்த்ததில்லை, நம்முடைய முன்னோர்கள் யாரும் பார்த்ததில்லை. அந்த இறைவன் எப்படி இருக்கின்றான் என்பதை நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ இறைவன் எப்படி இருக்கின்றான் என்பதை எடுத்து சொல்வதற்கு முதலாக அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்கு குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியான சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் என்ற இந்த அத்தியாயம் 112வது அத்தியாயம் 1 முதல் 4 வரை வரக்கூடிய வசனங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத், தூதரை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவன் ஒருவன் தான். அல்லாஹு சமத், அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை.
லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இன்னும் அவனுக்கு சமமாக யாருமே இல்லை. இப்போ அல்லாஹ்ன உடனே அல்லாஹ் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான கடவுள் என்று நினைக்கக்கூடாது. கடவுளை குறிப்பதற்கு பல வார்த்தைகள் பல மொழிகளிலே சொல்லப்படுகின்றன. இறைவன், கடவுள், தெய்வம் என்று சொல்லுகின்றோம் தமிழிலே, ஆங்கிலத்திலே காட் என்று சொல்லுகின்றோம், ஹிந்தியிலே பகவான் என்று சொல்லுகின்றோம். அதுபோன்று அரபி மொழியிலே இறைவனை குறிப்பதற்கான வார்த்தை அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் என்று சொன்னதும் தமிழிலே இறைவன் என்ற வார்த்தைக்கும், ஆங்கிலத்திலே காட் என்ற வார்த்தைக்கும், ஹிந்தியிலே பகவான் என்ற வார்த்தைக்கும் சமமான வார்த்தை அல்ல அல்லாஹ் என்பது. எப்படி சொல்லணும்? காட் என்றால் அது எந்த கடவுளை குறிக்கும்? வெறும் காட் என்று சொன்னால் எந்த கடவுளை குறிக்கும்? இறைவன் என்று சொன்னால், தெய்வம் என்று சொன்னால் அது எந்த கடவுளை குறிக்கும்? பகவான் என்று சொன்னால் எந்த கடவுளை அது குறிக்கும்? ஆனால் அல்லாஹ் என்று சொன்னால் எந்த கடவுளை குறிக்கும்? அது யார் உங்களையும் என்னையும் இந்த உலகம் முழுவதையும் படைத்திருக்கின்றானோ அந்த கடவுளைத்தான் அது குறிக்கும். ஆக மற்ற வார்த்தைகளை போன்று சாதாரணமான வார்த்தை அல்ல, இறைவன் தனக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்ட பெயர் தான் அல்லாஹ் என்பதை நாம் அவர்களுக்கு விளக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வினுடைய தன்மை இதிலேயே இருக்குது. அந்த தன்மைகளை நீங்களே தாராளமாக எடுத்து சொல்லலாம். அடுத்து அல்லாஹ்வை பற்றி நாம் தெளிவான முறையில் எடுத்து சொல்லுவதற்கு ஆயத்துல் குர்சி 2வது அத்தியாயம் 255வது வசனம். அல்லாஹ் இதிலே தன்னுடைய 10 தன்மைகளை குறிப்பிடுகின்றான். எத்தனை தன்மைகள் அல்லாஹ் குறிப்பிடுறான்? 10 தன்மைகள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹை, என்றும் உயிருள்ளவன். அல் கய்யூம், என்றும் நிலையானவன். லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமும் வராது, ஆழ்ந்த நித்திரையும் வராது. சிறு தூக்கமும் வராது, பெருந்தூக்கமும் வராது. லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானது. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், படைப்பினங்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய ஞானத்திலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதனையும் அவர்கள் சூழ்ந்தறிந்து கொள்ள முடியாது. வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சி வானங்கள் மற்றும் பூமியை விட விசாலமாக இருக்கின்றது. வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அதனை பாதுகாப்பது அவனுக்கு எந்த விதமான சோர்வையும் ஏற்படுத்தாது. வஹுவல் அலியுல் அதீம், அவன் மிகவும் உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன். ஆக இந்த 10 தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்லுகின்றான். 10 தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து கூறுகின்றான். இப்போ இதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். 2வது அத்தியாயம் 255வது வசனம். எடுக்க வேண்டாம். 2வது அத்தியாயம் 255வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை எடுத்து கூறுகின்றான். அதே போல 30வது அத்தியாயம் 40வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் சும்ம ரஸகக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு உணவளித்தான், அவன்தான் உங்களுக்கு மரணத்தை கொடுப்பான், மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். ஃபஹல் மின் ஷுரகாயிக்கும் மை யஃபஅலு மின் ஸாலிக்கும் மின் ஷை, உங்களுடைய இணை தெய்வங்களில் யாரேனும் இவற்றை செய்கின்றவர்கள் இருக்கின்றார்களா? ஆக 30வது அத்தியாயம் 40வது வசனத்திலே அல்லாஹ் இதனை கூறுகின்றான். இப்போ இது அல்லாஹ்வை பற்றி இதுபோன்று ஏராளமான வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. இதுபோல ஏராளமான வசனங்களை குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். அடுத்து அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் எனும் பொழுது அவனுடைய படைப்புகள் எப்படிப்பட்டது? மக்கள் அவனுடைய படைப்புகளை வணங்குறாங்களா இல்லையா? அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அதையும் நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 19வது அத்தியாயம் 44வது வசனத்திலே கூறுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள், லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா. 42வது வசனம். 19வது அத்தியாயம் 42வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், எனது அருமை தந்தையே, எது பார்ப்பதில்லையோ கேட்பதில்லையோ
உங்களுக்கு எந்த விதமான நன்மை தீமையும் செய்வதில்லையோ அதை எதற்காக வணங்குகின்றீர்கள் என்று கேட்கிறான். எது பார்க்கறது இல்லையோ கேட்கறது இல்லையோ உங்களுக்கு எந்த நன்மை தீமையை செய்யறது இல்லையோ அதை எதுக்காக வணங்குறீங்க? அதை வணங்குவதால் எந்த விதமான பலனும் இல்லை. அடுத்து அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், பல தெய்வங்கள் இருக்க முடியாது என்பதையும், அல்லாவை அன்று எதையெல்லாம் மக்கள் வணங்குகின்றார்களோ அவை அனைத்தும் கற்பனையானது என்பதை 12வது அத்தியாயம் சூரத்து யூசுப் 39 மற்றும் 40வது வசனங்களிலே அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான். அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பல தெய்வங்கள் சிறந்தவையா அல்லது அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகி அல்லாவா? எது சிறந்ததா இருக்க முடியும்? அல்லாஹ் ஒருவன் தான். ஆக்கிற கொன்று, அழிக்கிற கொன்று, காக்கிற கொன்று, கல்வி கொன்று, செல்வத்திற்கொன்று என்று தனித்தனியாக கடவுளை பிரித்து வைப்பது சிறந்ததா அல்லது அனைத்து வல்லமையும் கொண்ட ஒரே இறைவனா? ஒரே இறைவன் அல்லாஹ் தான் சிறந்தவன். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமுஹா அன்தும் ஆபாவுக்கும். அந்த ஒரு இறைவனை தவிர வேறு யாரையெல்லாம் நீங்கள் தெய்வமாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அவை அனைத்துமே நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கற்பனையாக வைத்துக்கொண்ட பெயரே தவிர வேறு எதுவும் இல்லை. அதற்கு அல்லாஹ் எந்த விதமான ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றுதான் அவன் கட்டளையிட்டிருக்கின்றான். இதுவே நேரான மார்க்கமாகும். ஆனால் பெரும்பாலான மக்கள் இதனை விளங்கிக் கொள்வதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுடைய படைப்புகள் எதனையும் வணங்கக்கூடாது. இன்னும் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குறான். அவனுடைய படைப்புகளை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவர்களுக்கு உதாரணம் என்ன? 22வது அத்தியாயம் 73வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் துரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு. மக்களே, ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது, செவிதாழ்த்தி நீங்கள் கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரையெல்லாம் தெய்வமாக அழைக்கின்றீர்களோ, லை யஹ்லுகு ذுபாபன் வலவ் இஜ்தமஉ லஹ், அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. 33 கோடி தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. வ இன் யஸ்லுபுஹுமு ذுபாபு ஷைஅன், அவர்களிடமிருந்து அந்த ஈ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு சென்றாலும் லா யஸ்தன்கிது, அதனை அவை காப்பாற்றிக் கொள்ளவும் முடியாது. நம்முடைய உணவில் ஈ உட்காந்துச்சுன்னா நம்ம துரத்தி விடுவோம். ஒரு ஈ எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ எடுத்துகிட்டு போகும்? மிக குறைந்த அளவு தான், ஒரு புள்ளி அளவு கூட இல்லை, அதுதான் எடுத்துகிட்டு போகும். ஆனால் அதை கூட அவர்களால் தடுக்க முடியாது. தாலிபு வல் மத்லூப், தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனமானவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து கூறுகின்றான். ஆக படைத்த இறைவன் ஒருவன் தான். அவனை அன்றி எதை நாம் வணங்கினாலும் அவை அனைத்தும் கற்பனையானது, எந்த சக்தியும் அற்றது என்பது நல்ல முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவர்களுடைய தெய்வங்களை குறை சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லக்கூடாது. அதே போல் இதையும் சொல்லணும், உங்களுடைய மனம் புண்பட வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தெய்வமாக நினைக்கக்கூடியதை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, நீங்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை எடுத்து கூறுகின்றேன் என்பதையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்து, படைப்புகள் எதனையுமே வணங்கக்கூடாது. சாதாரண கற்கள் சிலைகள் என்ன, இதைவிட பிரம்மாண்டமான படைப்புகளையே வணங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கின்றான். 41வது அத்தியாயம் 37வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு வஷ்ஷம்சு வல் கமர், இரவு பகல் சூரியன் சந்திரன் அனைத்தும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், ஆகவே நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ உங்களுடைய தலையை சாய்த்து விடாதீர்கள். பூமியோட பிரம்மாண்டமானது சூரியன். இப்போ இவ்வளோ ஒரு படைப்பா இருக்குது, சரி இதைத்தான் வணங்கக்கூடாது, அதையாவது வணங்கலாமா என்றால் அதனையும் வணங்கக்கூடாது. காரணம் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அவன் படைச்சிருக்கான் என்பதற்கான அத்தாட்சிகள் தான். ஆகவே நீங்கள் அதனையும் வணங்கக்கூடாது. மாறாக யாரை வணங்கணும்? இவற்றையெல்லாம் எவன் படைத்தானோ, லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர் வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், உண்மையாலுமே நீங்கள் அவனையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இவற்றையெல்லாம் படைத்த அல்லாஹ்விற்கே நீங்கள் சஜிதா செய்யுங்கள், அவனையே வணங்குங்கள்.
அதைத்தான் அல்லாஹ் 2வது அத்தியாயம் 21வது வசனத்திலே கூறுகின்றான். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ஒரே இறைவனை வணங்குங்கள். அப்போ ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும். அவன் தான் அனைவரையும் படைத்தான், அனைத்தையும் படைத்தான். அவனை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது என்பது இஸ்லாமினுடைய முதல் அடிப்படை. 2வது அடிப்படை என்ன? இறைவன் நேரடியாக நமக்கு வந்து சொல்லுவான சொல்ல மாட்டான். அதற்காக இந்த உலகத்திலே நேர்வழி காட்டுவதற்காக தூதர்களை அனுப்புவான். இப்போ இந்த உலகத்தில் தூதர்கள், நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க. தூதர்கள் என்றால் வானத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அல்ல, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்களுக்கு இறைவனிடமிருந்த செய்தி வரும், நமக்கு செய்தி வராது. 7வது அத்தியாயம் 35 மற்றும் 36வது வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான். யா பனி ஆதம் இம்மா யஅத்தியன்னக்கும் ருசுலும் மின்கும். ஆதமுடைய மக்களே, என்னுடைய தூதர்கள் என்னிடமிருந்து உங்களிடத்திலே வருவார்கள். உங்களிலிருந்தே அவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள். அவர்கள் என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். அந்த நேரத்தில் எவர்கள் என்னுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை. அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. யார் பொய்ப்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கடுமையான வேதனை இருக்கின்றது. நிரந்தரமாக அவர்கள் நரகத்திலே தங்கியிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து தூதர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் என்பதற்கு 18வது அத்தியாயம் 110வது வசனத்திலும் அல்லாஹ் இதே போன்று கூறுகின்றான். இப்போ இந்த உலகத்தில் நிறைய தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதில் கடைசியாக அனுப்பிய தூதர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் தூதரா? இல்லை, முஸ்லிம்களுக்கு மட்டும் தூதர் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக இருக்கின்றார். 7வது அத்தியாயம் 158வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. தூதரை நீங்கள் சொல்லிவிடுங்கள், மக்களே, நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இப்போ உலக மக்கள் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர். இப்போ பல விஷயங்களை அல்லாஹ் அதில் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகின்றான். ஃபத்தபிஊஹு லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றால் இந்த தூதரையே பின்பற்றுங்கள். அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? நீங்கள் நேரான வழியில் போகணும்னு சொன்னால் இந்த தூதரை பின்பற்றணும். அடுத்து குர்ஆனை சிறிது அறிமுகப்படுத்தணும். இப்போ இந்த குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான வேதமா? இல்லை. 68வது அத்தியாயம் 52வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். ஒமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையான்றி வேறில்லை. எல்லா மக்களுக்கும் இது நல்ல உபதேசமாக நல்லுரையாக இருக்குது. அப்போ முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இப்போ இந்த வேதத்தை இறைவன் எதற்காக இறக்கி இருக்கின்றான்? உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக. 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே இதனை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதற்கடுத்து மறுமை வாழ்க்கையை பற்றி சொல்லணும். 2வது அத்தியாயம் 185வது வசனம். இதற்கடுத்து மறுமையை பற்றி சொல்ல வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், நிரந்தரமாக வாழுவோமா? இல்லைம்பாங்க. இப்போ ஒரு நாள் நம்ம இறப்போம். இறந்த பிறகு நம்முடைய நிலை என்ன? இறந்த பிறகு என்ன, அதோட முடிஞ்சிடும் அப்படிம்பாங்க. அதோட முடியக்கூடியது அல்ல இந்த வாழ்க்கை. இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அது நிலையான வாழ்க்கை. அது மறுபிறவி என்பது இல்லை, மறுமை வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை என்றால் என்ன? இறந்த பிறகு இறைவன் மீண்டும் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான். எப்படி எழுப்புவான்? 75வது அத்தியாயம் 3 மற்றும் 4வது வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த நுனி விரல் கை ரேகை கூற மாறாமல் நான் எழுப்புவேன். அயஹ்சபுல் இன்சான் அல்லன் நஜ்மா இதாமா. மனிதன் செத்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று எண்ணிக்கொள்கிறானா? அவ்வாறல்ல. அவனுடைய நுனி விரல்களையும் நாம் முன்போல் ஆக்குவதன் மீது சக்தி உள்ளோராய் இருக்கின்றோம். அடுத்து அல்லாஹ் எப்படி நம்மை எழுப்புவான்? அல்லாஹ்வுக்கு அது சக்தி இருக்கா இல்லையா? 36வது அத்தியாயம் சூரத்து யாசீன் 77 79 வரை வரக்கூடிய வசனங்கள்லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு துளி விந்திலிருந்து நாம் படைத்தோம். இப்போ முதன்முறையாக எவன் படைத்தானோ அவன் தான் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை அல்லாஹ் இதிலே சொல்லி காட்டுகின்றான். அடுத்து இந்த உலகம் முழுவதும் ஒரு நாள் அழியும். அதற்கடுத்து அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான்.
இதே உடலை கொண்டு எழுப்புவான். அதற்கடுத்து கேள்வி கணக்குகள் நடக்கும் என்பதை நம்ம அவங்களுக்கு சொல்லி காட்டணும். அப்படி கேள்வி கணக்குகளை பற்றி சொல்லி வரும் பொழுது சொர்க்க நரகத்தை பற்றியும் சொல்லணும். நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்திருந்தால் சொர்க்கத்தை கொடுப்பான், இல்லாட்டி நரகத்தை கொடுப்பான். அப்போ சொர்க்க நரகத்தை பற்றி குர்ஆனில் நிறைய இடங்களில் வருது. ஒரே ஒரு இடத்த மட்டும் உங்களுக்கு நான் கோட் பண்ணி தர்றேன். 69வது அத்தியாயம் 13 இருந்து 37 வரை வரக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் தான் எல்லாமே. 13 இருந்து 37 வரை வரக்கூடிய வசனங்கள். அதில் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் மக்களுக்கு எப்படி ரிசல்ட்டை கொடுப்பான், சிலருக்கு வலது கையில் கொடுக்கப்படும், சிலருக்கு இடது கையில் கொடுக்கப்படும்ன்றதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த விதத்திலே நாம் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். கடைசி அவன்கிட்ட என்ன கேட்கணும்? சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா? சொர்க்கம் வேணுமா? அப்போ சொர்க்கம் வேணும்னா நீ படைத்த ஒரு இறைவனை வணங்கணும். ஒரு இறைவனை வணங்குவதற்கான மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ன்றது சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ ஒரு இறைவனை ஏற்றுக்கொள். அதுக்காக ஒரு உறுதிமொழி எடுக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டால் நீ முஸ்லீம்ன்ற சொல்லிட்டா முடிஞ்சு. இதுக்கடுத்து 5 நேரம் தொழுகணும். இதுக்கு அவனுடைய கோலத்தை மாற்ற வேண்டும், உன்னுடைய வீட்டை விட வேண்டும், நீ செய்யக்கூடிய வேலையை விட வேண்டும் என்பதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மனமாற்றம் தான். இறைவன் ஒருவன் தான் என்பதை நீ ஏற்றுக்கொள்கின்றாய், அவன் ஒருவனையே வணங்குகின்றானே என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் சுருக்கமான முறையில் நாம் அழைப்பு பணி செய்யக்கூடிய மெத்தட். குர்ஆனை கொண்டு ஹதீஸை கொண்டு இலகுவான முறையிலே மக்களுக்கு நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. மக்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் லேசாக்குங்கள், கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். வபஷ்ஷிரு வலா துனஃபிரு. அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், விரட்டி விடாதீர்கள். லேசாக்கணும். எப்படி? ஒருத்தர் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தால் புகாரி, குர்ஆனுடைய முழு தர்ஜுமா, புகாரி, முஸ்லீம், அதுக்கடுத்து இஸ்லாமிய புத்தகங்கள் இவர் எழுதுனா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து இதெல்லாம் படிப்பான்னா பயந்து ஓடிடுவான். லேசான முறையில் மார்க்கத்தை சொல்லணும். லேசான முறையில் மார்க்க. அதே போல் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் எல்லா நேரங்களில் ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் போட்டு திணிக்கக்கூடாது. ஏக இறை கொள்கை, தூதுத்துவம், மறுமையை சொல்லிட்டோமா, இதை அவன் விளங்கிட்டானா முதல் ஷிர்க்கிலிருந்து வெளியே வந்துடும். அதுக்கடுத்து படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், எஸ் பஷீரு வலா துனஃபி. நற்செய்தி சொல்லுங்க, விரட்டிடாதீங்க. அப்போ அவர்களை விரட்டக்கூடிய விதத்தில் பேசக்கூடாது. இஸ்லாத்துக்கு வந்தால் உடனடியாக சுன்னத் பண்ணணும், இஸ்லாத்துக்கு வந்தால் உடனடியாக இதை செய்யணும் அதை செய்யணும்ல, கடமைகளை சொல்லி கொடுக்கணும். கலிமா ஓதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா, அதுக்கடுத்து 5 நேரம் தொழுகணும். தொழுகை என்பது சிரமமானதல்ல. ஒரு நேரம் தொழுவதற்கு 10 நிமிஷம் தான் செலவாகும். ஆக இப்படி நாம் அவர்களுக்கு மார்க்கத்தை இலகுவான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும். நற்செய்தி சொல்லணும், சொர்க்கத்திற்காக நற்செய்தியை சொல்லணும். அந்த மக்களை விரட்டி விடக்கூடாது என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இது அழைப்பு பணியினுடைய வழிமுறை. இந்த வழிமுறையில் நம்ம அழைப்பணி செஞ்சோன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இன்னும் பல வெற்றிகளை கொடுப்பான். நம் மூலமாக பல மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம். உன் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுத்தால் அது பல சிவப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையை இதிலே அளிப்பான். இந்த அளவிற்கு இதிலே சிறப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த சிறப்பான பணியை நம்முடைய வாழ்நாளில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் தெளிவான முறையிலே செய்ய வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்ய வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், சொர்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக தூய்மையான முறையிலே செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நம்முடைய அனைவரின் பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.